விட்டமின் டிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. விட்டமின் டி இருந்தால் தான் எலும்புகள் பலமாக இருக்கும், இருதயம் நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா வேலை செய்யும், நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் ரத்தத்தில் சேர்ந்து எலும்புகளில் படிந்து எலும்பை பலமாக வச்சுக்கணுன்னா விட்டமின் டி சத்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் பாருங்க, இந்த விட்டமின் டி சத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுலேயுமே அதிகமாக இல்லை. சூரிய ஒளியில இருந்து மட்டும்தான் கிடைக்கிது. சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தினமும் காத்தால 10 மணி அளவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு உடம்பு ஃபுல்லாக நேரடியாக சூரிய ஒளி படும்படி சூரிய ஒளியில் இருக்கணும். இருந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான அன்னைக்கு தேவையான விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய ஒளி பட்டாலும் வெள்ளை நிறத்துல தோல் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீக்கிரமா விட்டமின் டி உற்பத்தி ஆகிடும். ஆனா என்ன மாதிரி கருப்பு கலர்ல தோல் வச்சிருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி உற்பத்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆகுது. அதனால நம்மெல்லாம் நிறைய நேரம் வெயில்ல இருக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி வயசு ஆக ஆக விட்டமின் டியை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சக்தி தோல்ல குறைஞ்சு போயிடுது. அதனால 60 வயசுக்கு மேற்பட்டவங்க பெரும்பாலான ஆளுங்களுக்கு விட்டமின் டி மாத்திரை தேவைப்படுது. அதே மாதிரி உடம்பு குண்டா இருந்தாலும் விட்டமின் டி தேவைப்படுற அளவு மற்றவங்கள விட அதிகமாக இருக்குது. அதனால அதிகமான அளவு விட்டமின் டி அவங்கெல்லாம் சாப்பிடணும். சரியா? ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் உடம்புல விட்டமின் டி எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. குறைவாக இருந்தால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்துக்குங்க. ஓகே.